திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி வைக்கிறாங்களா? ம் நடக்குங்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது தமிழகத்தையும் தமிழக மக்களையும் எப்பவுமே பரபரப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஊடகங்கள்லாம் முன்னிலை வகிக்கிறது. அப்பதானே அவங்களோட நியூஸ் பரபரப்பா போகும். அதனால பரபரப்பா மக்களை வச்சிருப்பாங்க, பரபரப்பா மக்களை சுத்த விடுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால நீங்க ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அதாவது ஏடிஎம்கேல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் டிஎம்கேல இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியும் எப்படி ஒன்னா இணைவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் பிஜேபி, ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது. அப்புறம் எப்படி இணைவாங்கன்னு யோசிக்கிறீங்க? அதாவது அப்படியே ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சாலும் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் வெளியேறிடுவாங்க. விஜய் அவர்கள் பக்கம் கூட தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேவுக்கும் எப்படி பெரும்பான்மை கிடைக்கும், எப்படி ஆட்சி அமைப்பாங்க? அதனால அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களை இப்படிதான் சுத்த விட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுவே சட்டவிரோதமா தான் நடந்துட்டு இருக்கு. இப்பவே விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்திருக்க வேண்டும். ஆனாலும் இப்படிதான் உள்நோக்கம் ஏதோ நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 டேஸ்ல பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. மேலும் தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட இணைந்திருங்கள் எப்பவுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.